ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்மளுக்கு குறைகள் இருக்கும், நம்மளுக்கு கவலைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். எது இருந்தாலுமே தேவன் உங்களோடு இருந்தால் அது போதும். அவர் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். இன்றைக்கும் ஒரு நிறைவான நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்று இறைவனின் ஈவு. இன்றைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பரிசு. இந்த வசனத்தை படித்தோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிற காரியங்கள் மட்டும்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது என்றைக்கும் அழியாமல் இருக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி, அவர் விருப்பத்தின்படி செய்கிற காரியங்கள் மட்டும்தான் நிலைத்திருக்கும். Do what God desires. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பரிசு, இன்றைய தினமே ஒரு பரிசு தான். ஆகவே இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தர் உங்களிடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ, அவருடைய விருப்பம் சித்தம் என்னவோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இன்றைய தினத்தை போல இன்னொரு தினம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காது. ஆகவே எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறதை நாம் இன்றைக்கு செய்யக்கூடாது. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய விருப்பம், அவருடைய சித்தம். இயேசு சொல்லியிருக்கிறார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு. அப்போ அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ இன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு நம்ம சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு, அவர் நம்மளுக்கு பாராட்டி இருக்கிற நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் அவருக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கு இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது ரொம்ப முக்கியமான காரியம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த காலத்தை குறித்து வருத்தப்படுவார்கள். கடந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளையும் எல்லா காரியங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள். அதையும் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இன்றைய தினம். All your bad past can be turned into a bright future by doing the will of God today. கடவுளுடைய விருப்பத்தை இன்றைக்கு நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய மோசமான கடந்த காலத்தை நீங்கள் பிரகாசமான எதிர்காலமாக மாற்றி எழுத முடியும். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலகமும் அதனுடைய இச்சைகள், அதனுடைய ஆசைகள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே ஒளிந்து போயிடும். ஆகவே அதை நோக்கி நீங்கள் ஓடாதீர்கள். உலகம் என்ன எதிர்பார்க்குதோ அதை நீங்க செய்யாதீங்க. மற்ற மனிதர்கள் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நீங்க செய்யாதீங்க. கடவுள் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்க. அதை நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்க, உங்க குடும்பத்துக்கு செய்யுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் செய்யுங்க. கடவுளுடைய விருப்பமே நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கணும், அன்பை கொடுக்க வேண்டும், நாம் மன்னிக்கணும், நாம் தயவுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய சித்தம், அவருடைய ஆசையாக இருக்கிறது. ஆகவே அதை இன்றைக்கு செய்வது தான் உகந்ததாக இருக்கும். அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும். மற்ற எந்த காரியமும் நிலைத்து நிற்காது. ஆகவே நிலையாய் நிற்கிற காரியத்தை நாம் செய்வோம். கடந்த காலத்தை குறித்து வருத்தப்படாமல், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல், கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வோம். இன்று இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஈவான இந்த நல்ல நாளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து தேவன் உங்களை நற்காரியங்களை செய்யும்படிக்கு வழி நடத்துவார்.